எல்லோருக்கும் வணக்கம். விநாயகம் அம்மா. ஒரு அருமையான ஒரு தகவலை எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இயற்கை விவசாயம். இன்னைக்கு எல்லாருமே ஒரு அபார்ட்மெண்ட் கல்ச்சர் அண்ட் ரொம்ப கொமர்ஷியலைஸ்டான லைஃப் ஸ்டைலுக்கு பின்னாடி போயிருந்தாலுமே இன்னைக்கு டிவிலையும் இன்ஸ்டாகிராம்ஸ்லையும் அங்கேயும் இங்கேயும் ஹியர் அண்ட் தேர் நம்ம கீப் ஆன் விஷிங் டு கோ பிஹைண்ட் அப்படிங்கிறது இயற்கை விவசாயம். நமக்குன்னு ஒரு வீட்டை சுற்றி 4 இடம், அதில் 5 6 பூக்கள் வளர்க்கணும், அப்புறம் நம்ம விவசாயம் பார்க்கணும். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளையும் சரி பண்ணுவதற்கு இயற்கை சார்ந்த விஷயங்களே நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைண்ட் அவங்க கிட்ட தேடி போயிட்டு இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில என்ன அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் சென்காந்தல் அப்படிங்கிற ஒரு பேஜ். அவங்க பூக்களை வச்சு எப்படி மதிப்பு கூட்டல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா அந்த பேஜ்ல பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. நல்ல விஷயங்களை கூட இன்னைக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ஸ்ல தான் தேடுறோம். நம்ம தாத்தா பாட்டி சொன்னதெல்லாம் ஒழுங்கா கேட்டிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நம்ம தேடணுமான்னு யோசிக்காதீங்க. அன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் இருந்தது, இன்னைக்கு கூட்டு குடும்பங்களும் உடஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஈகோ அண்ட் நிறைய விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. தட்ஸ் ஆல் அ டிஃப்ரெண்ட் சாப்டர். பட் லெட் மீ கம் டு த பாயிண்ட். சென்காந்தல் இந்த பேஜை கண்டிப்பா எல்லாருமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நமக்கு நிறைய நிலங்கள் இல்ல, நம்ம எப்படி விவசாயம் பண்றதுன்னு கூட யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு மாடி தோட்டங்கள்ல கூட இந்த மாதிரி மதிப்பு கூட்டல் நம்ம செய்யலாம். ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ நம்புறேன். தேங்க்யூ.